எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நான் கலாநிதி கதைக்கிறேன். இப்போ மத்தியான பிரேக் கிட்டத்தட்ட 1 மணி தாண்டிட்டுது. நான் இன்னைக்கு ஃபுல் டே விரதம் இருக்கிறேன்னா இப்போ காஃபி தான் போட்டு வந்தேன். இலங்கை காஃபி போட்டு கொண்டு குடிக்கிறேன். சும்மா உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன் நினச்சேன்னா, என்னென்றால் ஒருவர் இறைவனை நேர்காணல் காண போகிறார். அப்போ அவர் இறைவன்கிட்ட கேட்குறார், நீங்கள் மனிதனை எண்ணி ஆச்சரியப்படுற விடயம் என்னண்டு. அப்போ அதுக்கு இறைவன் என்ன சொன்னவரண்டா, மனிதன் சிறுவயது இருக்கைக்குள்ளே வளரணும் பெரியவனாகணும் என்று ஆசைப்படுவினம். ஆனால் வளர்ந்த பிறகு சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறவ அதுதான் தனக்கு ஆச்சரியத்தை தர விடயம்னு சொன்னவன். அப்போ யோசிச்சு பாருங்க, இது உண்மைதானே. எல்லா சின்ன பிள்ளைகளும் 20-25 வரைக்கும் வளரணும், பெரிய ஆள் ஆகணும், கார் ஓடணும் அப்படி எதிர்பார்ப்பினோம். பிறகு ஒரு வயதுக்கு பிறகு சின்ன பிள்ளையாக இருந்தால் நாங்கள் எங்களோட பாட்டில் படித்து கொண்டு விளையாடி கொண்டு தெரிய எல்லா வேலையும் அம்மா அப்பா செய்யணும் தான் நினைவுமரா அப்படி என்னதை நாங்களும் இருக்கிறோம். அப்போ அது உண்மைதானே. 2வது கேள்வி கேட்குறார். அதில் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மனிதர்களை எண்ணி வருத்தப்படுற விடயம் என்ன என்று கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லோ மனிதர்களும் உடம்பை பற்றி கவனிக்காமல் நோய் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இளமையாக இருக்கைக்கு ஃபுல்லாக வேலை செய்வார்கள். உடம்பை பற்றி கவனிக்க மாட்டினோம். ஆனால் பிறகு வருத்தம் வந்த பிறகு அந்த உழைச்ச காசு எல்லாத்தையும் நோய் மாறினா காணுமென்று அதுக்கு செலவழிப்பார்கள். அப்போ இதை நினைத்து தான் வருத்தப்படுறதாக இறைவன் கூறினார். இது இறைவன் மட்டுமில்லை, நாங்களும் யோசித்து வருத்தப்பட வேண்டும். எங்களை பற்றி நாங்களும் ஒரு லிமிட் வச்சுருக்கணும். இவ்வளவு தான் உழைச்சாலும் கொண்டு போயிடாது என்றது ஒவ்வொருத்தரும் எண்ண வேணும். அப்போ அளவாக உழைச்ச அளவாக வாழ்கிறது தான் உண்மையாக எங்களோட ஆரோக்கியத்தை அதுக்கு சேம் டைம் நாங்கள் கவனிக்க வேணும் என்றது முக்கியம். இதில் இருந்து தெரியுது. ஆனபடியால் எல்லோருமே அதை உணர்ந்து, நானும் தான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், உணர்ந்து அப்படியான விஷயங்கள் எங்களோட உடம்பை கவனிக்கிறது, காசுன்னு பார்த்து உடற்பயிற்சிகளோ யோகா வகுப்புகளோ என்னென்றாலும் அதை போகாமல் விடாமல் அதுகளுக்கும் சேம் டைம் போய் எங்களோட உடம்பை பலப்படுத்தணுமெண்டு எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் அப்படி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் இறக்கிறத தவிர்க்க முடியாது. பிறப்பு மாய்தான் இறப்பு, வயோதிபம். ஆனாலும் நாங்கள் இருக்கைக்கு ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழணும் என்றால் வாழும் நினைக்கும் எங்களோட நடந்து திரிஞ்சு எங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருந்தால் காணும் என்றது என் நினைப்பு. நீங்களும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை கமெண்ட்ஸில் எழுதுங்க. எல்லோருக்கும் மிக மிக நன்றி. வணக்கம்.